ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு, குலதெய்வத்தை இந்த மாதிரி முறைகளில் வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பார் நம்முடைய குலதெய்வம் என்பதனை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம். சிலருக்கு வீட்டில் பணக்கஷ்டம், மனம் நிம்மதியின்மை, தொழிலில் நஷ்டம், திருமணம் தள்ளி போதல், அடிக்கடி உடல்நலை குறைவு ஏற்படுதல், உறவினர்களிடம் மனக்கசப்பு உண்டாகுதல், இவ்வாறு பல பிரச்சனைகளை குடும்பங்களில் நிலவிக்கொண்டே இருக்கின்றது. இதற்கு காரணம் தெரியாமல் நாம் மன நிம்மதிக்காக பல கோவில்களுக்கு சென்று வருவதும், நமக்கு பிடித்த தெய்வங்களை வணங்கியும் பிரச்சனைகளுக்கும் வழி தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இப்பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு அகல ஒரே ஒரு தெய்வத்தை வணங்கினால் மட்டும் போதும். அதனை பற்றி தான் இந்த பதிவுகளில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய எல்லா துன்பங்களையும் தன் துன்பமாக நினைத்து முறையாக அழைத்தவுடன் நமக்காக ஓடோடி வரும் தெய்வம் ஒன்று உண்டு என்றால் அது நம் குலதெய்வம்தான். குலதெய்வம் நமக்கு பிடித்தமான தெய்வம் பல இருந்தாலும் முதன்மை கடவுளாக விநாயகரையும் நமது குல தெய்வத்தையும் வழிபட்ட பின்னரே மற்ற தெய்வங்களை வணங்குவது நடைமுறை. வருடத்தில் இருமுறை, அதாவது 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். குலதெய்வ கோவில் மிக அருகில் இருந்தால் வாரம் ஒரு முறை சென்று கூட நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குலதெய்வத்தை வணங்க நமக்கு முதலில் தேவைப்படுவது ஒரு மண் குடுவை, மற்றொன்று தீபம் ஏற்றும் விளக்கு. மிகவும் எளிமையான முறையில் தெய்வத்திற்கு வழிபாட்டினை செய்துவிடலாம். முதலில் மண் குடுவையையும் விளக்கையும் நீரில் நன்கு சுத்தம் செய்து துடைத்து விட்டு பின்னர் மண் குடுவையின் மீது மஞ்சள் பூசி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்கும் முறையில் பட்டை அல்லது நாமமிட்டு அதனுள் பாதி குடுவை நிறையும் வரை தவிடு சேர்த்து பின்னர் ஒரு வெள்ளை துணியை மஞ்சளில் நனைத்து அதில் 27 அல்லது 29 அப்படின்ற ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் ₹1 நாணயத்தை சேர்த்து அந்த துணியில் கட்டி முடித்துவிட்டு அதன் மீது ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மீது ஒரு வாசனை பூவை வைத்து அந்த மண் பானைக்குள் வைத்து விட வேண்டும். பிறகு மண் குடுவையின் மீது ஒரு சின்ன தட்டை வைத்து மூடி அதன் மீது தீபம் ஏற்றும் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு அல்லது பஞ்சுத்திரி வைத்து தீபமேற்ற வேண்டும். இந்த மண் குடுவையை வெறும் தரையில் வைக்காமல் ஒரு காப்பர் அல்லது பித்தளை தட்டில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மீது இந்த மண் குடுவையை வைக்க வேண்டும். குடுவையை சுற்றி வாசனை மலர்களை வைக்க வேண்டும். பின்னர் தீபம் ஏற்றி அதனை நமது வீட்டின் பூஜை அறையில் குபேர மூலையில் வைத்துவிட வேண்டும். வாரம் ஒரு முறை இந்த விளக்கை ஏற்றி நம் வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மண் குடுவையும் அதன் மீது நாம் வைக்கும் விளக்கையும் குடுவைக்குள் போடும் தவிடையும் வருடத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். ஏதேனும் நமக்கு வேண்டுதல் இருப்பின் அதனை மனதில் நினைத்து கொண்டு 5 வாரங்கள் சனிக்கிழமை அன்று காலை 8 to 9 மணிக்குள் வழிபட்டு வந்தோமேயானால் நாம் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். இந்த விளக்கை வாரம் வாரம் நாம் தொடர்ந்து ஏற்றி வர குலதெய்வம் நமது வீட்டில் இருக்குமேயானால் நமது குடும்பத்திற்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நமது தலைமுறைகள் சிறப்பாக வாழ வழிவகுக்கும். நமக்கு ஒரு பிரச்சனை எனில் குலதெய்வத்தை நினைத்து, என்னம்மா இது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இதை
சரி செய்து தா என்று சொல்லி நாம் தீபம் ஏற்றி வர அந்த பிரச்சனைகள் விரைவில் சரியாகும். எப்போதும் நாம் விநாயகரை மனதில் நினைத்து கொண்டும் குலதெய்வத்தை வணங்கி பின்னர் நமக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்க வேண்டும். இந்த தீபம் ஏற்றும் முறை தொடர்ந்து செய்து வர நல்ல மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நம்மளால் உணர முடியும். தொடர்ந்து நாம் இந்த தீபத்தை ஏற்றி அதற்கான பலனை பெறுவோம். இந்த பதிவினை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.